செவியை நோக்க சரவண பவனா சிஷ்டர் புதவும் செங்கதி மேல பாதமிரண்டில் கண்மணி கதங்கை வந்தேண்டா பால்காரே பத்து மாட்ட பத்தி பாட போறேன் புது மெட்டை கட்டி ஆட போறேன். இந்த இடக்கு முடக்கு இங்க உட்காந்துருக்கு. அம்மா அம்மா பால்கார வந்திருக்கம்மா. ஏண்டா வாசல்ல நான் வாட்ச்மேன் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறேன், என்னமோ அடி தொண்டையில இருந்து அம்மா அம்மான்னு கத்துறியே. என்ன பார்த்தா மனுஷன் மாதிரி தெரியலையே. மனுஷனை தெரிஞ்சு என்னங்க பண்றது? இப்படி 30 வருஷமா மாமனார் வீட்டுல உட்கார்ந்து கூச்சமே இல்லாம ஓஜிச்சோறு திங்கிறீங்களே, உங்களை கூப்பிட்டா என்ன கூப்பிடாட்டி என்ன? கம்முனுடா. டேய் பால் பாண்டி, உனக்கு என் மேல ஏதாவது கோவம் வந்துச்சுன்னா வாயில அடி, மூக்குல அடி, நெஞ்சில அடி, குதிகால்ல வேணாலும் அடி. ஆனா என் தன்மானத்தை நீ டச் பண்ணின பிச்சு புடுவேன், பிச்சு படுவா. ஏங்க காலையிலேயே பால்காரன் ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க புராணத்தை? அது ஒண்ணு இல்ல, அவன் கறந்தது காளமாட்டு பாலா இல்ல பசுமாட்டு பாலான்னு விலாவரியா விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். எருமை பால்னு சொன்னேன். புடிங்க. ஓ, இந்த வீட்டுல இவருக்கு காப்பிலாம் உண்டா? பால் பாண்டி கொழுப்பு தானே, வந்தமா பாலை கரகரன்னு கறந்தமா குடுத்தமான்னு போக மாட்டியா நீ? ஏமா கன்சூமர் கோர்ட் உள்ள இருக்காரா? டேய் பால் பாண்டி, என் பிள்ளை என்ன உனக்கு அவ்வளவு இளக்காரமா? போயிருக்கான் ஜாகிங், வந்துருவான், உட்கார்ந்து கர. பால்பாண்டி மாட்டிக்கிட்டியா? உன்னை கையும் களவுமா பிடிக்கிறதுக்காக தான் ஜாகிங் போற மாதிரி ஆக்ட் பண்ண. பாரு காலனியே ஏமாத்துற. வாடா கன்சியூமர் கோர்ட்டுக்கு வாடா. சார் நான் புள்ள குடிக்கிறேன் சார், இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் சார், தயவு செஞ்சு விட்டுருங்க சார். முடியவே முடியாது. உன்ன மாதிரி ஆள்லாம் கோர்ட்டுக்கு இழுத்துட்டு போய் ஃபைன் கட்ட வச்சாதான்டா உருப்பிடுவீங்க. வாடா. இவன் என்ன தப்பு பண்ணா? ஏன்பா உங்க முன்னாடியே பால்ல தண்ணியை கலக்குறானே, அதை கண்டுக்காம என்கிட்ட கேள்வியை கேக்குறீங்க? ஆஹா, இவன் ஒரு டைப்பா உட்கார்ந்து கறக்கும் போதே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஐயா நீங்களா சொல்லுங்க ஐயா. அவர் என்ன சொல்றது? நான் எப்ப நான் சொல்லியிருக்கேன்? ஐயோ அம்மா என்ன இது? இரு, இந்த பக்கம் திரும்படா. ஆளுக்கு என் பிள்ளைய பார்த்து கிண்டல் பண்ணீங்கல்ல, இப்போ நீ பண்ண தப்ப கையங்களமா பிடிச்சுட்டா நீங்க பண்ற அக்கிரமத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நாங்க வாய் முடிக்கிட்டு கம்முன்னு இருக்கணுமா? இந்த ஒரு முறை மட்டும் என்ன மன்னிச்சுக்கங்கம்மா. என்னத்தடா மன்னிக்கிறது? நீ பண்ண திருட்டு வேலைக்கு மன்னிப்பா? அம்மா அவன் வீட்டுல பால் கறந்தா தண்ணியை கலக்கறாங்கிறதுக்காக தான் அவனை இங்க வந்து கலக்க சொல்லுது. இங்கே அவன் புத்திய கட்டிட்டான் பாத்தியா? ஏய் நீ வாடா கோர்ட்டுக்கு, அங்க வந்து பதில் சொல்ற. வாடா. ராஜா இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சிருப்பா. 5-6 பிள்ளைகளை பெத்து வச்சுக்கிட்டு அவஸ்தைப்படுறான். இனிமே தப்பு பண்ணான்னா நானே கன்சியூமர் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறேன். சரியா? நீ கொடு. போடா. இந்த மாதிரி பசங்களை சும்மா விடக்கூடாது. அவன் கிடக்குறான், நீ வா, ஆபீஸ்க்கு நேரமாச்சு வா. நான் என்னமோ பெருசா வெடிக்க போகுதுன்னு நினைச்சேன், கடைசியா பிசு பிசுத்து போச்சு. ஐயே ஆரம்பிச்சிட்டாரு. முதல்ல இத காதுல சொருகுங்க. அரவிந்த சாமி, எஸ் பாஸ். இந்த கட்டிங் மாஸ் இன்டர்வியூ எல்லாம் வந்தாச்சா? எல்லாம் ரெடி. ஒவ்வொரு ஆளா உள்ள அனுப்பு. இந்தாங்க ஃபைல். thank you. நம்பர் 1. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உன் பேரு? இளங்கோ. மிஸ்டர் இளங்கோ, ஜாக்கெட்டுக்கு பட்டன் முன்னாடி வச்சா நல்லதா பின்னாடி வச்சா நல்லதா? ரெண்டு பக்கம் வைக்காம இருந்தா ரொம்ப நல்லது. என்னது ரெட் லைட் ஏரியாவுக்கு போயிட்டு வந்த மாதிரி பேசுறான். இங்க பாருப்பா, நீ கட்டிங் செக்ஷனுக்கு லாயக்கு இல்ல, அயனிங் செக்ஷனுக்கு தான் லாயக்கு. இளங்கோ யூ கோ. Thank you sir. Thank you. நம்பர் 2. ஐ கம் இன். எஸ். வந்துருங்க. கணேஷ் குமார். வயசு 25. weight 70 kg. என்னங்க இது? இவர் அவ்வளவு கேட்டா மேட அளவு சொல்றாரு. Shut up. ஆமாங்க, என்ன கண்ணாலேயே கரெக்டா அளவெடுக்கிறாரு. அவரையே வச்சுக்கலாங்க. Thank you ticket. டிக்கெட்னா தெரியாதா? அவங்களே கேட்டு பாரு. எம்டி சார், இது உங்க ஒய்ஃபா இல்ல வைஃபா? சரி சரி, இழிக்காத. வைஃப் தானே? இவெல்லாம் இருக்கிற இடத்துல ஒரிஜினல் இருக்குமா? இருக்கும். சரி, உங்க எக்ஸ்பீரியன்ஸ்? மை எக்ஸ்பீரியன்ஸ்? எஸ். மை கிராண்ட் ஃபாதர் வைஜெயந்திமலா காஸ்டியூமர், மை ஃபாதர் நாட்டிய பேரோடி பத்மினி காஸ்டியூமர், ஐ அம் ஆப் ட்ரெஸ் போடுற ராமராஜில இருந்து புல் ட்ரெஸ் போடுற ஐஸ்வர்யா ராய் வரைக்கும் காஸ்டியூமர். நீங்க காஸ்டியூம்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? குட் क्वेश्चन. This is a tape.
தி பென்சில் டேக் இட் திஸ் இஸ் ஆதாரம். உங்களுக்கு யாராவது ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்களா? டே, இந்த தொரி முடிச்ச வேலைக்கு ரெக்கமெண்டேஷன் வேறயா? இங்க பாரியா, இங்க வேலை செய்யறாரே சிவராமகிருஷ்ணன், அவர் தான் அனுப்புனாரு. ஓகேவா? நடத்தீங்க. ஓ, நம்ம சிவராமகிருஷ்ணனா? எஸ். அப்ப ஓகே. இப்போ ஓகே இல்லையா? இப்போ ஓகே. ஓகே. யூ ஆர் அப்பாயிண்டட். Thank you. அரவிந்தசாமி சாருக்கு நம்ம மொத்த ஃபேக்டரி சுத்தி காட்டு. சுத்தி காட்டுறதுக்கு என்ன திப்பு சுல்தான் கோட்டையா என்ன? இங்க இருந்து பார்த்தாலே தெரியுது அந்து போன தையல் மிஷின், அது ஒரு 500 இத்து போன பொண்ணுங்களும் தச்சிட்டு இருக்காளுங்க. அதை நானே பாத்துக்கிறேன், நானே ஜாயிண்ட் ஆயிக்கிறேன். அப்புறம் இந்த மாசம் சம்பளம் இப்பதானே ஜாயின் பண்ணீங்க? இப்பவா சேர்ந்தேன்? நான் போன மாசத்துல சேர்ந்த ஞாபகங்க. அவருக்கு வாய் சாஸ்தி. பேலன்ஸ் 50 காசு கொடுங்க. யோ, பேலன்ஸ் 50 காசு மட்டும் கரெக்டா கேட்க தெரியுது இல்ல? முதல்ல சில்லியா கொடுத்து டிக்கெட் வாங்க தெரியாதா? போயா உள்ள போ. நெக்ஸ்ட் 3000 ரூபாய் டிக்கெட் கொடுங்க. இந்த சில்லற. யோ, உனக்கு மட்டும் மைக்கு வச்சுக்கிட்டு சத்தமா சொல்லுவாங்களா? சில்லறை கொடுக்க மாட்டாங்க. போயா உள்ள. மிஸ்டர், முதல்ல பேசஞ்சர் கிட்ட மரியாதையா பேசுறதுக்கு. பேலன்ஸ் எடு மேன். பேலன்ஸா? என்ன 1 லட்சமா? யோ, 50 காசு தானே, சில்லறை கொடுக்க மாட்டாங்க. இந்த சாக்லேட். ஏய், நீ என்ன பொட்டி கடை வச்சிருக்க எனக்கு சாக்லேட் கொடுக்கிறதுக்கு? முதல்ல சில்லறை எடு மேன். ஐயா இந்த 50 காசு ஏன் அடிச்சுக்கிறீங்க பிரதர்? இதை நான் தரேன். நீங்க எதுக்கு சில்லறை கொடுக்கணும்? உங்களை மாதிரி ஆளால தான் இந்த மாதிரி கண்டக்டர்லாம் தப்பு பண்ணிட்டே இருக்காங்க. நானும் டெய்லி இந்த ரூட்ல வரேன், இந்த ஆள் மட்டும் தான் இப்படி தகராறு பண்ணிட்டு இருக்கான். யோ, எடியா சில்லறை காசு. இப்ப கொடுக்க முடியாதியா? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவனா? உன் பேர் என்ன? தண்டபாணி. இருடா பண்ற. தண்டபாணி, தண்டபாணி, தண்டபாணி. நடத்துனராக பணிபுரியும் திரு தண்டபாணி அவர்கள் பொதுமக்களின் ஊழியர். அவர் பணிபுரியும் பேருந்தில் பிரயாணம் செய்த திரு சிவராமகிருஷ்ணனுக்கு மீதி 50 பைசாவை தர முடியாது என கூறி அவதூறாக பேசி அவரை அவமானப்படுத்தியுள்ளார். கடந்த 1 வார காலமாக திரு சிவராமகிருஷ்ணன் தனது பணிக்கு செல்லாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். அவரது பாதிப்புக்கு நஷ்ட ஈடாக திரு தண்டபாணி அவர்கள் ரூபாய் 4000 மீதி தொகை 50 பைசாவையும் உடனே செலுத்த வேண்டும் என கூறி தீர்ப்பளிக்கிறேன். இந்தமா 2000 ரூபாய் 50 காசு. உன் புருஷன்கிட்ட இனிமே இப்படி தப்பெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லு. சரிங்க. ஏயா, நானும் இந்த ரூட்ல டெய்லி வரேன், நீ ஒரு கண்டக்டர் தான் எப்படி தப்பு பண்ணிட்டு இருக்க? இவரு கண்டக்டரா இருந்தவங்க எந்த ரேஞ்சில இருக்காங்க தெரியுமா? எல்லாம் அவங்க நேர்மையால. அத பார்த்தாவது கத்துக்க. மூஞ்சிய பாரு. ஹலோ, வாட்ஸ் தி டைம்? கையில வாட்ச் இருக்குல்ல, பின்னாடி வாட்ச் டைம். ஓயா ஏ ராணி, உன்னை நைட் நான் வந்து பிக்கப் பண்ணுமா? ஆமா காயத்ரி, மறந்துடாத. மிட் நைட்ல ஆட்டோ கிடைக்கலனா ஏன் பாடு ப்ராப்ளம் ஆயிடும். ஆமா, நீ ஷோ பார்க்க வர இல்ல? இல்லப்பா, எனக்கு ஆபீஸ் முடியறதுக்கே 9 o'clock ஆயிடும். நீ ஒன்னு பண்ணு, ப்ரோகிராம் முடிஞ்ச இடத்துல வெயிட் பண்ணு, நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி, பை. ஓகே, பை. லோ ஹிப், ஹை ஹிப், மிடில் ஹிப்னு கட் பண்ணி ஒரிஜினல் ஹிப்ப பார்த்தாலே போர் அடிக்குது. பத்தாவதுக்கு ஜன்னல் வச்ச ஜாக்கெட், டோர் வச்ச ஜாக்கெட்னு நம்மள கார்பெண்டர் ரேஞ்ச் கொண்டு வந்துறாங்க. இந்தியாவின் ஜனத்தொகையை குறைன்னு சொல்றாங்க. எவன் குறைக்கிறேங்கறான்? நாங்களும் ப்ரொடக்ஷனை உற்பத்தி பண்ணி தள்ளிட்டே இருக்கிறோம். பெருந்தன்மையா அவங்களும் ப்ரொடக்ஷனை உற்பத்தி பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கானுங்க. மிஸ்டர் கணேஷ், என்ன புலம்பிட்டு இருக்கீங்க? புலம்பாம என்ன பண்றது? இத புடிங்கடி. இந்த அடுப்பாய கம்பெனில சேர்ந்ததுல இருந்து உடம்பே ஹீட் ஆயி போச்சுப்பா. ஆமா, நீ என்னமோ 4 நாளா கன்சியூமர் கோர்ட் கண்டக்டர் நாலஞ்சு அது என்னாச்சு? விடுவடா, அந்த பயல 4000 ரூபாய் ஃபைன் கட்ட வச்சுட்டானே. ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ற? இந்த கண்டக்டர், காய்கறி கடைக்காரன் இவங்களை எல்லாம் ஏன் டிஸ்டர்ப் பண்ற? தப்பு பண்ணவனுக்கு தானே தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன். நான் என்ன பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். 2000 ரூபாய் அந்த கண்டக்டர் கொண்டாட்டிட்டு கொடுத்தேன். 1000 ரூபாய் அனாதை விடுதி கொடுத்தேன். மீதி 1000 ரூபாய் உங்களுக்கு அரவிந்த் சுவாமிக்கு செலவு பண்ணலாம்னு இருக்கேன். அரவிந்த் சாமி அனாதையா? நீ ஏன் அனாவசியமா டென்ஷன் ஆகுற? நாங்க 2 பேர் ஃபேமிலி மேன். உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? இல்ல. அண்ணன் தம்பி இல்ல. ஒய்ஃப்? நோ. அப்ப நீ அனாதைடா. உனக்கு எந்த ஊர்டா? என் ஊர் இந்தியா மேப்லயே இல்ல. இந்தியா மேப்லயே இல்லாத ஊரு. அது என்ன ஊரு? அத்திப்பட்டி கிராமம். அந்த பாட்டியா நீ? என்ன சம்திங் ராங். சம்திங்னா எவர்திங் ராங்மா. ஒரு ஊரு ஜனங்களே தண்ணிக்குள்ள போய் தட் பிளாக் கார்ட் மட்டும் மேல வந்திருக்கான். நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, தட் பிளாக் கார்ட் உள்ள போய் ஊரே மேல வந்திருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அது எப்படா நீ மட்டும் வந்த? ஒவ்வொருத்தர் காலா பிடிச்சு உள்ள இழுத்து விட்டு நான் மட்டும் வெளியே வந்துட்டேன். பாத்தியா, 500 பேரை சாப்பிட்டுட்டு அனகொண்டா மாதிரி வந்துட்டு இருக்கான். ஏப்பா, உன் கன்சியூமர் கோர்ட்ல ஒரு கேஸ போட்டு இவன் உள்ள தள்ள கூடாதா? சே பாவம், அனாதை. எந்த கோர்ட்டுக்கு போனாலும் என்ன ஜெயிக்க முடியாது. ஏன்? நான் ஒரு கருப்பு சரித்திரம். இந்த கருப்பு சரித்திரம் சொல்ல மறந்த கதை. இந்த உடான்ஸ் எல்லாம் ஏங்கட்டு விடாத. ரேஷன் கார்டு இல்லன்னா படுவா, நீ ஊருக்குள்ளே இருக்க முடியாது. கார்பரேஷன் காரன் துரத்தி அடிப்பான். போடா. ஜனங்க ஏமாந்திருக்க நேரமா பார்த்து எதையாவது சொல்லிட்டு ஓடி போயிரு. சிரோமா, பார்ட்டி மறந்துடாத. பை. இவர் லண்டன் ரிட்டர்ன் ஈவினிங் ஆனா பார்ட்டியில தான் மீட் பண்ணுவாரு.
புறம்போக்குங்க கோட்டர் வாங்கி ஆளு கொஞ்சமா நக்கிட்டு தெரியுதுங்க. அப்புறம் சிவராமன், இந்த 1000 ரூபாய் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் 50 ரூபா நோட்டா 500 ரூபா நோட்டா? ஏன் அது முழு 500 நோட்டா தான் இருக்கு. ராத்திரி தான் பார்ட்டி, இப்ப என்ன போய் வேலையை பாருங்க போங்க. உஷாரா இருக்கிறீங்களாப்பா. பார்ட்டி 8 மணிக்கு.